இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? இதிலும் பெரிதானவைகளை காண்பார். அப்போ போன வருஷம் பண்ணிட்டு இருந்த ஜெபத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் அதிக ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். போன வருஷம் பெற்றுக்கொண்ட வல்லமையை காட்டிலும் இந்த வருஷத்தில் அதிக வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். போன வருஷம் வேதத்தை தியானித்ததை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள போயாகணும். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற வண்ணமாக அல்ல, ஒரு படி ஆழத்தில் உங்களுடைய படகை என்ன செய்யுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. இவ்வளோ தான் எனக்கு முடியும் ஆண்டவரே, இவ்வளோ தான் எனக்கு முடியும் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் யார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மோடு கூடவே இருக்கக்கூடியவர் யார்? பரிசுத்த ஆவியார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை பற்றி பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் ஒரு பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அளவில்லாமல் நம்முடைய தேசம் எங்கிலும் ஜனங்கள் மத்தியிலும் குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறதான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும்.